आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। ஆழ்வார்களிலே தலைவராக பிரபன்னஜன கூட்டஸ்தர்னு கொண்டாடப்பட்டவர் சுவாமி நம்மாழ்வார். இவ்வூருக்கு அருகே இருக்கும் ஆழ்வார் திருநகரியில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் வைகாசி மாசத்தில் விசாக நட்சத்திரத்திலேயே அவதரித்தவர் அவர். பெருமானுடைய விஸ்வக்சேனர்ங்கிற சேனை முதலியார் அவருடைய அம்சமாகத்தான் நம்மாழ்வார் அவதரித்தார். 4 வேதங்களையும் தமிழாக்கி 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். அந்த ஆழ்வார் மிக முக்கியமான ஒரு காட்சியை கண்டார். சாதாரணமாக மக்கள் இவ்வுலகத்தில் இருக்கும்போது அந்த காட்சியை காண முடியாது. நாமே சென்றால் அந்த மார்க்கத்தை பார்க்கலாம். செல்லாதவர்கள் அந்த மார்க்கத்தை பற்றி பேச முடியுமே தவிர கண்டு பேசுவதற்கு முடியாது. புத்தகத்தில் படித்து வைத்து கொண்டு வேறு நாடுகளுக்கு எப்போ போகணும், அந்த நாட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம பேசலாம். ஆனால் எல்லா நாடுகளுக்கும் நம்ம போயிட்டு வந்திருக்கோமான்னு தெரியாது. உலக அதிசயங்கள் 7ன்னு சொல்லப்படுகின்றன. அந்த அதிசயங்களை நாம் யாரும் ரொம்ப பார்த்ததில்லை. ஒரு சிலதை பார்த்துருக்கலாம், மற்றபடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த அதிசயங்களை பற்றி ஒரு சொற்பொழிவு செய்யினால் பண்ணுவோமே, புஸ்தகத்தில் படித்து வச்சுன்னு பண்ணுவோம். ஆனால் பார்த்துட்டு தான் பண்ணுவோமா, நம்ம அனுபவத்தை தான் பகிர்ந்துக்குவோமா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. அதே போல் இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்தில் இதுவரைக்கும் நாம் யாரும் பிரயாணம் பண்ணதில்லை. அந்த பிரயாணம், அந்த மார்க்கத்தை பற்றி என்னன்னு சொல்கிறேன். நாம் எல்லாருமே பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மார்க்கம் உள்ளது. ஆனால் அதில் பிரயாணம் பண்ணித்தான் இங்கே வந்திருக்கோங்கிறது நம்மில் பலருக்கும் தெரியாது. அந்த மார்க்கம் பிரயாணமும் என்னன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிரயாணத்தை பற்றியும் பார்ப்போம். இது வரைக்கும் பண்ணதில்லை, நாம் அதை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம். அது என்ன பிரயாணம், என்ன மார்க்கம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். ஆத்மாவின் அரிய பயணம், இந்த தலைப்புக்கு இப்போ பேசின நம்மாழ்வாருக்கும் என்ன தொடர்புனால், அந்த சுவாமி ஒத்தர்தான் பெருமானுடைய அருளாலே தாம் பிரயாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மார்க்கத்தை பார்த்துட்டார். இப்போ இங்கிருந்து கொண்டு பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது அவர் ஆழ்வார் திருநகரில் புளிய மரத்தடியில் இருந்து கொண்டே அங்கிருந்தே பெருமான் காட்ட கண்டுவிட்டார். யாரும் பார்க்க முடியாததை அவர் மட்டும் பார்த்துட முடியுமானால் அதற்குரிய கண்ணு கிடைச்சதுன்னா பார்த்துடலாம் இல்லையோ. அர்ஜுனனுக்கு கண்ணனுடைய சொத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உனக்கு என்னென்னலாம் விபூதி உண்டு, என்ன சொத்து உண்டு, என்ன ஐஸ்வர்யம் இருக்குது சொல்லேன்னு கண்ணனிடத்தில் கேட்டான். கண்ணனுக்கு சட்டுன்னு பேச முடியல. எதைத்தான் சொத்துன்னு சொல்லுவேன் அர்ஜுனா, அனைத்துமே என்னுடைய சொத்து. ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றும் இருந்தால் சட்டுன்னு சொல்லி முடிச்சுடலாம். மொத்தமே ஒத்தரதா இருக்கிறச்சே வாய் வலிச்சுப்படாதா? அதனால் கண்ணனால் சட்டுன்னு சொல்ல முடியாமல் ஹந்ததே கதையிஷ்யாமி
விபூதிர் ஆத்மன சுபாக ஹந்த. அந்தோ என்று தமிழில் சொல்கிறோம் இல்லையோ, அந்தோ எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலையேப்போ. ஆனால் நீ கேட்டிருக்க, கேட்டத்துக்காக நான் சொல்லி தான் தீர வேண்டும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இப்படி வேணா சொல்கிறேன் பார். என்னுடைய சொத்து இல்லாதது எதுவுமே இல்லை. இதான் முதல்ல கண்ணன் சொல்ல ஆரம்பித்தார். இது என் சொத்து, இது என் சொத்துன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்படி சொல்லிடலாம் இல்லையோ, என் சொத்துன்னு தான் எல்லாம், என் சொத்து இல்லாதது எதுவுமே இல்லை. இப்படி சொல்லிட்டா சுலபமாக இருக்கும், ஒன்றுத்தையும் விட்டுட மாட்டோம். இப்போ நம்மளெல்லாம் சொத்து கணக்கு கேட்குறாளோ இல்லையோ, நம்மளை யாரும் கேட்குறது இல்லை, யாரோ பெரிய வாழ்லாரையும் கேட்குறாளோ இல்லையோ. ஆனால் அவள் தரமாட்டேங்கிறா, போராடுறா. இன்னார்கிட்டத்தான் சொத்து கணக்கு கேட்கலாம், இன்னார்கிட்ட கேட்கக்கூடாது, எங்கள்கிட்டலாம் கேட்க மாட்டோன்னு விதிவிலக்கு தரணும். எல்லாம் கார்த்தால் செய்தித்தாள் எடுத்தால் படிச்சுட்டே இருக்க முடியும். இப்போ கண்ணன் சொத்து கணக்குக்கு உட்பட்டவரா அப்பாற்பட்டவரா? கண்ணன் ஒருத்தர் தான் தைரியமாக சொத்து கணக்கு கொடுக்குறார். அவருடைய ஒரே கவலை என்ன தெரியுமோ, நான் கொடுத்த பட்டியலில் ஏதானு விட்டுட போகிறதேங்கிறது மட்டும்தான் அவள் கவலை. நாம் மறைச்சு கொடுக்கணும்னு பார்ப்போம் இல்லையோ, தெரிஞ்சு கொடுத்தோன்னா கஷ்டம். எதுக்கு இப்போ ஆபத்து? இவாள்லாம் வந்து நம்ம சொத்தை கேட்க ஆரம்பிச்சிருவா. நிறையா சொன்னோம்னா திருடன் எடுத்துன்னு போடுவான். அரசாங்கம் வந்து எதுக்கு உனக்கு இப்போ வரி கட்டுன்னு சொல்லும். உறவுக்காரா வந்து பொறாமப்பட்டுடுவா. எத்தனை ஆபத்து இருக்கு பாருங்க. சொத்து இருக்குன்னு சொல்லிட்டோம்னா ஒரு பக்கம் உறவுக்காரா பொறாமே, ஒரு பக்கம் அரசாங்க வரியை கட்டுன்னும், ஒரு பக்கம் திருடனும் தீவிரவாதியும். இவர்கிட்ட எதுக்கு இதெல்லாம் இருக்குது, நான் எடுத்துன்னு போடலாமேன்னு சொல்லுவா. 1000 ஆபத்துகள். அதனால் நம்ம மறைக்கிறதுக்கு பார்ப்போம். பகவான் நேர் எதிர். எங்கேயான் அவர் உன்னை சொத்து இல்லைன்னு சொல்லிட்டார்னால் அந்த சொத்து அவரிடத்துல விட்டு விலகிப்படுத்தினால், உண்மையான முதலாளி தன் சொத்தில் குண்டூசி நலத்தை கூட விட்டே கொடுக்க மாட்டான். உண்மையாக சம்பாதிச்சது அவனுடைய சொத்தாக இருந்தால் ஆந்தனையும் முயற்சி பண்ணி மீட்க பார்ப்பானே தவிர சொத்தை விட்டே கொடுத்துட மாட்டார். அதனால தான் கண்ணன் 10வது அத்தியாயம் முழுக்க இதுக்கு வச்சார். பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் முழுமையுமே விபூத்தி அத்தியாயம்னு பேர். விபூதினா சொத்து. இது என் சொத்து, இது என் சொத்து, இது என் சொத்து. ஸ்லோகமாக சொல்கிறார். எல்லாத்தையும் அர்ஜுனன் திருப்தியாக கேட்டுனுட்டான். ஓ கண்ணா, நீ இவ்வளவு பெரியவனா? அனைத்துலகும் உன்னுடைய சொத்தா? பூமி, அப்பு, பிருத்திவி, தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லாமே ஒன்றுதா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இப்போ ஒரு புது ஆசை வந்துடுது. சொத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், தெரிஞ்சுனுட்டேன். இப்போ ஒரு புது ஆசை, அந்த சொத்தெல்லாத்தோடையும் சேர்த்து ஒன்றை தரிசிக்கணும்னு ஆசை. தனித்தனியாக சொத்தை சொல்லிவிட்டு தண்ணீர் என்னது தான், ஆகாயம் என்னது தான், அதே யானைகள்லாம் என்னது தான், பூனைகள்லாம் என்னது தான், மலைகள்லாம் என்னது தான், சூரியர்கள்லாம் என்னது தான், ரசமே என்னது தான், மணமே என்னது தான், மொத்தம் என்னது தான் என்று சொல்லிட்டே. ஆனால் உன்னோட சேர்த்து அந்த சொத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இது புது ஆசை அவனுக்கு. நமக்கு என்ன சொத்து எந்த ஊரில் இருந்தாலும் அதோடு சேர்த்து உம்மை காட்டும்னா நம்மளால் காட்ட முடியுமா? சொத்து கூட வச்சுக்க முடியும், பட்டியலை கூட கொடுத்துட முடியும். ஆனால் உமக்கு எதெல்லாம் உடமையோ அதெல்லாத்தையும் நீர் கொஞ்சம் தூக்கிட்டு நின்று காட்டும் பாரும்னா என்ன ஆகும்? நிச்சயமாக முடியாது. எனக்கு ஏதோ ஒரு 10 காணி நிலம் இருக்குன்னா தூக்கிட்டு நீ பிடிச்சி நில்லுன்னா என்னால் நிற்க முடியுமா? அதுவும் இந்தூரில் இருந்தால் சரி, பக்கத்தில் இருந்தால். இந்தூர் நிலத்தை தூக்கிண்டா அந்தூர் நிலத்துக்கு கிட்டக்கே போக முடியாது. ஒருத்தருக்கு குஜராத்தில் கொஞ்சம் சொத்து இருக்குது, வங்காளத்தில் கொஞ்சம் சொத்து இருக்குது, இலங்கையில் சொத்து இருக்குது, எங்கேயோ நாடு விதேசத்தில் கம்போடியாவில் சொத்து இருக்குது, தூத்துக்குடியிலையும் சொத்து இருக்குது. சாமி வெவ்வேறு நாட்டில் நன்னாத்தான் வச்சுருக்கீர். அது எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா விட்டா போகிறதுன்னு ஓடிப்படுவார். அப்படிலாம் பார்க்க முடியுமா? அதாவது அங்கங்கே சொத்து இருக்கும். இவருக்கு கடைசியில் மிஞ்சறது 6 அடிக்கு 3 அடி தான். அதுக்கு மேலே இவர் எத்தனை சொத்து இருக்குங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் போய் படுத்துக்க முடியுமா? இவர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஆனால் இப்போ நேர் மாறுதல் கண்ணன். அர்ஜுனா, நீ ஆசைப்பட்டுட்டே பிரபஞ்சம் முழுக்க என்னுடைய சொத்து தான், அது அத்தனை நான் இப்போ என்னோட சேர்த்து உனக்கு காட்டுறேன் பாரு. அப்படின்னா எல்லாமே பகவானோட சேர்ந்துருக்கும். அவராகவே அவர் கையா ஒன்று இருக்கும், காலா ஒன்று இருக்கும், விரலா ஒன்று இருக்கும், தலையா ஒன்று இருக்கும். அதை போல 7-14 லோகத்தையும் என் திருமேனியிலேயே உனக்கு வைத்து காட்டுகிறேன் சொல்லிட்டார். கண்ணன் காட்டுறதுக்கு தயாராகிட்டார். தவிக்கிறான் அர்ஜுனன். அவர் எதேதோ காட்ட ஆரம்பிச்சுட்டால் அதை பார்க்கறதுக்குரிய கண்ணு நமக்கு வேணும் இல்லையோ? திடீர்னு எங்கெங்கோ இருக்கிற பொருள்லாம் சேர்த்து ஒருத்தர் மேனியாக இருக்கும்னால் என் கண்ணால் பிடிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ 2 கை 2 கால் 2 மூக்கு 2 காது இதை போல நின்னாவானா என்னன்னு பார்க்க தெரியுமே தவிர திடீர்னு பிரபஞ்சமே ஒருத்தருடைய மீனின்னு காட்டினால் புரியாதோ இல்லையோ? அர்ஜுனனுக்கும் புரியலை. அவ்வளவெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம திரைப்படம் பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம்.
அதெல்லாம் 2 பரிமாணத்தில் தானே இருக்குது. திடீர்னு அதை 3 பரிமாணத்தில் போட்டுவிட்டாள்னால் அதுக்கு ஒரு கண்ணாடி போட்டுட்டா தானே பார்க்க முடியாது. இப்போல்லாம் கொடுக்குறாளோ இல்லையோ, புதுசாக அதுக்குன்னு திரைப்படம் எடுத்துகிட்டு போகிறச்சே உள்ள நுழைச்சே ஒரு கண்ணாடியை போட்டுக்கிறா. அதை போட்டுனுட்டோம்னா அங்கேருந்து ஒருத்தர் குத்து விட்டார்னா நம்மளை விடுறாப்புல இருக்கும். அது அவளுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாப்புலே இல்லை. இப்போ ஒரு புலி பாஞ்சுதுன்னா நம்ம பேரில் பாயாப்பர் இருக்குது. அப்போ அந்த ஒன்றே ஒன்று கூடினத்துக்கே இந்த பாடுபடுறதே. பகவான் 3 பரிமாணம் இல்லை, 30 இல்லை, 300 இல்லை, எத்தனை பரிமாணம் உண்டோ மொத்தத்தையும் தன் திருமேனியில் காட்ட இவனுக்கு அந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் ஒருத்தரும் கொடுக்கல. ஆனால் இவனுக்கு தெரியவும் இல்லை. அப்போ தவிக்கிறான் அர்ஜுனன். தெரியலையே கண்ணா, நீ காட்ட ஆரம்பிச்சுட்டேன்னா. கண்ணன் ஆசையாக அவன் தோளை தொட்டு சொல்கிறார், கவலைப்படாதே, பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசா அத சஹசிரஷா. என்னுடைய 100 ரூபங்களை பார், 1000 ரூபங்களை பார். பார்க்கறதுக்கு இந்த கண்ணால் உன்னால முடியாது. திவ்யந்ததாமி தே சக்ஷுகு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். உனக்கு அதை பார்ப்பதற்குண்டான உயர்ந்த கண்களை கொடுக்கிறேன். இந்த கண்ணை கொண்டு, இந்த ஊனக்கண்ணை கொண்டு அதை பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு திவ்யமான கண்ணை உனக்கு தரேன், அந்த கண்ணை வச்சுன்னு நீ பாரு என்று அர்ஜுனனுக்கு சொன்னார். கண்களும் கிடைச்சது, காட்சியும் கிடைச்சது. அந்த காட்சியைத்தான் விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூப தரிசனம்னு சொல்றோம். கண்ணன் 11வது அத்தியாயத்தில் தன் விஸ்வரூபத்தை காட்ட அதை பார்த்து ஆனந்தமா, ஓ நம்ம கேட்டதத்தனையும் கண்ணனோட ஓட்டின்னு இருக்கே. இமாச்சலம் கேட்டோம் தோ இருக்கே, நாகப்பாம்பு கேட்டோம் தோ இருக்கே, கௌரவர்களை கேட்டோம் தோ இருக்காளே, எல்லாருமே பெருமானுக்குள்ள இருக்காளே. நாம வெற்றி பெறுவது அவர் திருமேனில தெரியுது, துரியோதனன் தோத்து போறது அவங்கிட்ட தெரியுது, நானே நாளைக்கு அழிஞ்சு போறதும் தெரியுது, நாளைக்கு அப்புறம் எப்படி பிறக்க போறோன்னு தெரியுது. ஆக மொத்த பிரயாணம் மொத்தத்தை பற்றி அந்த திருமேனியில பார்த்துட்டார். பார்க்குற வரைக்கும் அவர் கொடுத்த கண்ணு வேலை செஞ்சுது. அதுக்கப்புறம் விஸ்வரூபம் முடிந்த பிற்பாடு பழைய படிக்கு ஊனக்கண்கள் வந்துடுத்து. மனுஷனை தவிர வேற ஒன்றும் அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அர்ஜுனன் பார்த்த இதே சமயத்தில் வேதவியாசருடைய அருளாலே, அவர் தான் ஆச்சாரியன், வேதவியாசருடைய அருளாலே ஆச்சரியமா இன்னூத்தர் பார்த்தார். சஞ்சயன் அவருக்கு பேர். சஞ்சயன் தான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவானீதிர் மதிர் மம. தினமும் இந்த ஸ்லோகம் சஹஸ்ரநாமத்து போது சொல்லிட்டு இருக்கமோ இல்லையோ, எங்கே அர்ஜுனனோ எங்கே கண்ணனோ அந்த இடத்தில் தான் வெற்றி, அந்த இடத்தில் தான் எல்லா செல்வமும் இருக்கும். அந்த ஸ்லோகம் சஞ்சயன் சொன்னது தான். சஞ்சயன் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் தான் இந்த குருக்ஷேத்திர பாரத பூமியில் நடக்கிற எல்லாத்தையும் தள்ளி உட்காண்டு கூடாரத்திலிருந்து திருத்தராட்டனுக்கு கதையா சொல்லிட்டு இருக்கார். அது அப்படியே நடக்கிறத எங்கிருந்தோ சொல்லிட்டு இருக்கார் அவர். அவருக்கு எப்படி எங்கேருந்தோ கண்ணுக்கு தெரியும்? நம்ம மட்டையடி ஆட்டம் நடக்கிறது இல்லை, முன்னாடிலாம் 5 நாள் நடந்துருந்தது. அப்புறம் ஒரே நாள் 50-50 போட ஆரம்பித்தோம். இப்போ அதையும் குறைச்சி 20-20 ஆயிடுச்சு. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, 10-10 ஆக்கி விடலாமான்னுட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் 5-5ன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் பூவாத்தலையாக போட்டு ஜெயிச்சுட்டா ஆட்டம் முடிஞ்சு படுத்து நடப்புறான். அப்புறம் பந்தே போட போகிறதில்ல யாரும். இப்போ வெறுமை காசை சுண்டி போட போகிறா. யாருக்கு விழுந்ததோ உங்களுக்கு தான் கோப்பை வாங்கிட்டு போடுங்கோ. அதை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் போகிறோம். 50க்கும் போனோம், 5 நாளுக்கும் போனோம், 20க்கும் போயிட்டோம், 10க்கும் போத்தான் போகிறோம். அது பகலெல்லாம் நடந்ததுன்னா நம்மளால் போக முடியலன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ராத்திரி அதை அப்படியே 1 மணி நேரம் நிகழ்ச்சியாக காட்டுவா தெரியுமா? கார்த்தால் எடுத்ததெல்லாம் நடந்ததெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பா. அது ராத்திரி வரைச்சே 4 நாளாக போகிறது மட்டும் தெரியும், 6 அடிக்கிறது மட்டும் தெரியும், பந்தை பிடிச்சிறது மட்டும் தெரியும். மற்றபடி அவள் வெறுமை கட்டையை வச்சுன்னு தட்டு தட்டின்றாளே அதெல்லாம் காட்ட மாட்டான். எதெல்லாம் உண்டோ அந்த முக்கியமானதெல்லாம் காட்டுறா. அதே சமயத்தில் எங்கோ உட்காண்டிருக்கிற ஒருத்தர் இந்த பந்தை போடுறார், மட்டையை தூக்குறார், அடிக்கிறார், ஓடுறார், நிற்கிறார், சொல்லிகிட்டே இருக்கார் பாருங்க. அங்கே என்ன நடக்கிறதோ அது அப்படியே இன்னொரு இடத்துல சொல்லப்படுறதோ இல்லையோ, அதை போலத்தான் சஞ்சயன் திருத்தராட்டனுக்கு சொன்னான். அங்கே ஒவ்வொருத்தரும் கால் எடுத்து வச்சா, கையை தூக்கினா, ஒரு யானை போனா, அப்படியே கதை சொல்லிட்டு இருக்கான் சஞ்சயன். இது எப்படி அவனால் சாத்தியமாச்சுன்னால் வியாசர் தான் சஞ்சயனுக்கு கண் கொடுத்தார். அங்கே நடக்கிறத நீ நன்னா பாரு, பார்த்து இதோ திருத்தராட்டனுக்கு சரித்திரம் சொல்லு. இதை சஞ்சயனே கடைசியில் சொல்லிக்கிறான். வியாசப்பிரசாதாது அஸ்ரௌஷீத். நான் கேட்டேன், கண்ணன் சொன்னெல்லாம் என் காதில் விழுந்தது. ஆச்சரியம் பாரு திருத்தராட்டரா, அர்ஜுனனுக்கு தான் கண்ணன் கண்ணை கொடுத்தான். அவன் மட்டுமா பார்த்தான்? நான் பார்த்துருக்கேன் பார். தெய்வமும் கண்ணை கொடுக்கும், ஆச்சாரியன் குருவும் கண்ணை கொடுப்பார். தெய்வம் கொடுத்த கண்ணு நேர அர்ஜுனனுக்கு, குரு கொடுத்த கண்ணு சஞ்சயனுக்கு. வேதவியாசர் போய் கண்ணனிடத்தில் அனுமதி வாங்கல.
நான் சஞ்சயனுக்கு கண்ணு கொடுக்கட்டுமா, நீ காட்சி காட்டுறதா இருக்கே, உன் விஸ்வரூபத்தை அவன் பார்க்கலாமா? ஒன்றும் பேச்சில்லை. எப்போதோ ஆச்சாரியர் அனுகிரகித்தார் சஞ்சயனுக்கு, கண்டான் காட்சி. அப்போ கண்ணன் சொல்லலாம் இல்லையோ, நான் என் பிரிய சிஷ்யன் அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறச்சே நீர் எப்படி பார்க்கலான்னா? அர்ஜுனனுக்கு காட்டினதை விட சந்தோஷமாக காமிச்சார் சஞ்சயனுக்கு. இவனுக்காவது ஏதோ சொல்கிறோம் கேட்டுக்கிறான், பாதி புரியல. ஆனால் சஞ்சயன் பரமபக்தன் இல்லையோ. ஆகவே காட்சிகளை காண்பதற்கு கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்ணு மட்டும் ஊனக்கண்ணு, மாம்சக்கண். ஞானக்கண் இருந்தால் தான் பல காட்சிகள் தெரியும். நம்ம குருக்களுக்கு ஞானக்கண்களும் உள்ளன, ஊனக்கண்களும் உள்ளன. அவர் ஊனக்கண்ணால் நம்ம பார்த்தார்னாலே பாபமெல்லாம் தொலைஞ்சு போடும். ஞானக்கண்ணால் நம்ம கட்டாட்சம் பண்ணிட்டார்னால் அதீத ஞானத்தை பெறுகிறோம், பக்தி பெறுகிறோம். அப்பேற்பட்ட கட்டாட்சம் நமக்கு கிடைச்சு அதன் மூலம் ஒன்று தெரியணுமானால் அப்படி ஒரு ஆச்சாரியன்தான் சுவாமி நம்மாழ்வார். ஷடகோபன் பராங்குஷன்னு பேர். அவருக்கு மட்டும் இந்த காட்சி எப்படி தெரிஞ்சது? நாம் பண்ண போகிற ஒரு பிரயாணம், ஒரு மார்க்கம், அது இதுவரைக்கும் நம்ம யாரும் பார்த்ததில்லை, நம்ம யாரும் போனதும் இல்லை. யாருமே போனதில்லையாண்ணா எத்தனையோ பேர் போயிருக்கா. அப்போ போயிட்டு வந்தவாளை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அதில் ஒரே ஒரு கட்டம் இல்லை, ஒருவேளை அதுதான் நல்லதாக இருக்கணும், அதை கஷ்டம்னு சொல்ல முடியாது. அந்த ஒரே கட்டம் என்ன தெரியுமோ, அந்த மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணவா எல்லாருக்கும் அது ஒரு வழி பாதை என்றால் போகலாம், திரும்ப வருவது முடியாது. ஒரு வழியில் போகிறதுக்கு மட்டும்தான் முடியும். அது பரவாயில்ல சுவாமி, இந்த வழியில் தானே வர முடியாது. இப்போ நமக்கு கூட ஒரு வழி பாதையெல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த போகலாம், வரக்கூடாது, வர்றதுக்கு அடுத்த தெரு வச்சுருப்பா. அதே போல் இங்கேயும் இப்போ நீர் சொல்கிற பாதையில் ஒரு வழி பாதை போயிடலாம், அந்த பாதையில் திரும்பி வர முடியாது. ஆனால் பக்கத்து பாதையில் வரலாமான்னால் இது பாதையை பற்றி இல்லை. இந்த பாதையில் எந்த இடத்த போய் அடைந்தமோ அந்த இடத்துலேருந்தே கிளம்ப முடியாது. அந்த இடத்துக்கு போனது தான். அவ்விடத்துலேருந்து திரும்பி வருவதுங்கிற பேச்சே இல்லை. அப்படி ஒரு லோகம். அந்த லோகத்துக்கு ஒரு பிரயாணம் பண்ண போகிறோம். நம்ம ஒத்தொத்தருமே அந்த பிரயாணம் போக போகிறோம். ஆனால் யாரெல்லாம் போயிட்டு வந்தாலோ அவளை விசாரித்து எப்படி இருந்தது அனுபவம்னு கேட்டுக்க முடியாது. வந்தான்னா கேட்குறதுக்கு, யாரானு போனவர் திரும்பி வந்தாருன்னா கேட்கலாம். அப்போ நீர் இப்போ அடுத்த ஒரு முன்னாடி சொல்ல போறீரே, நீரும் போனதில்லையான்னு நீங்கள் இப்போ என்ன கேட்பீள்? நானும் போனதில்லை, ஒத்தரும் போனதில்லை, நீங்களும் போனதில்லை. பின்ன நீர் எங்கேயோ சொல்ல போறீரே, நீர் போயிட்டு வந்ததை சொல்ல போறீரானால் துவாரகைக்கு போயிட்டு வந்தோம் சொல்கிறேன், பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்தோம் சொல்கிறேன், அயோத்திக்கு போயிட்டு வந்தோம் சொல்கிறேன், ஆழ்வார்த்தனருக்கு போயிட்டு வந்தோம் சொல்கிறேன், பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு வந்தோம் சொல்கிறேன். இதெல்லாம் போயிட்டு வந்தோம் சொல்கிறேன். ஆனால் போயிட்டு வராத இடத்துக்கு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? போகிறதுக்கு மட்டும் போயிருக்கேன், ஆனால் திரும்பியே வரலைன்னால் வந்து பேசுறதுக்கு முடியாதோ இல்லையோ. அப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காளேன்னா பேசினவா யாரும் போனதில்லை. சரி பரவாயில்ல, போனவா யாரும் வந்து பேச போகிறதில்லை. ஆக கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர். யாரெல்லாம் காட்சி கண்டுட்டானோ அந்த மார்க்கத்தில் போனவன் திரும்ப வந்து பேச போகிறதே இல்லை. அப்போ வளவளவளான்னு நீங்களாம் பேசிகிட்டே இருக்கீங்களா? நாங்கள்லாம் போனதே இல்லை, அதனால தான் இன்னும் பேசிகிட்டே இருக்கோம். இப்போ ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னா போலே பேசிகிட்டு இருக்கோம். போனால் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறோமா? நீங்கள் தான் இங்கே வரப்படலாம், நான் தான் இங்கே வரப்படலாம். போகிறோங்கிற ஆசையில் பேசிகிட்டு இருக்கோம். என்றைக்கான ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். இதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் தான் நேராக பார்த்துட்டார். பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்து இதோ அந்த மார்க்கம்னு ஆழ்வாருக்கு பெருமாள் காட்டிவிட்டார். காட்டினதை பார்த்து ஒரு 10 பாடல்கள் தடுவாக எழுதி வச்சிருக்கார். இதுதான் அந்த பிரயாணம், அதுதான் உண்மையான பிரயாணம். அந்த பிரயாணத்தில் அந்த மார்க்கத்தில் போனவன் திரும்ப வரப்போவதே இல்லை. அங்கே போவது ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை, எல்லாருக்கும் அதற்குண்டா தகுதி இருக்கிறது. ஆனால் போகிறதுக்கு தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கோம். அவசியம் வாங்கோ கூட்டின்னு போகிறேங்கிற அளவுக்கு அவர் பாடியிருக்கார். அதுதான் ஆத்மாவின் அரிய பயணம். ஆனால் இன்னும் அந்த பயணம் என்னன்னு நான் சொல்லலை இல்லையா? எதுன்னு சொல்லிட்டு இருக்கேனே தவிர இன்னான்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் இணையானுட்டு. இப்போ இத்தனை நேரமாக நான் இணையதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னதுன்னு சொல்லவே இல்லையோ. அப்போ ஏதோ ஒரு மார்க்கம் இருக்காருனால் அது என்னதுன்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நாம் வேறு வழி இல்லாத போயிட்டு வந்துட்டு இருக்கோமே, அந்த மார்க்கம் எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வழியில் வந்திருக்கோம். திரும்பி போகிறோங்கிற உறுதியோடு தானே வந்திருக்கு. நம்ம இப்போ திருப்பதி போகிறோம்னால் போக வர 2 வழி பாதை பயணச்சீட்டு வாங்கிட்டு தானே போவோம். நெடுஞ்சாலைகள்லாம் போட்டாச்சு, வண்டி வேகமாக போகிறது. இப்போல்லாம் முன்னாடி ஆட்டம் ஸ்ரீரங்கம் போகிறதுக்கே 8 மணி நேரம்லாம் ஆகாது. ஒரு மிதிச்சோன்னா 4.5 மணி நேரம் போய் ஸ்ரீரங்கத்தில் போகலாம், பெருமாளை சேவிக்கலாம், ராத்திரியே திரும்பி வந்துடலாம். அதுக்குள்ளவா வழியிலே சுங்க வரியெல்லாம் வசூல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காளுங்க. பெரிய பெரிய கட்டடம் கட்டுவிட்டா. இந்த பாதை போட்டவர் பணத்தை திருப்பி எடுக்க வேண்டாமா?
அதுக்காக இது வரைக்கும் போனா 30 ரூபா, பெரிய வண்டி போச்சுன்னா 70 ரூபா, அதை விட பெரிய வண்டி போச்சுன்னா 150 ரூபா. அவள் போகிறச்சேவே கேட்குறா, போக வரவா போகவா? உடனே கேட்குறா பற்றியில, எங்கே போனாலும் போக வர வாங்கிக்க போறீங்களா, போகிறதுக்கு வாங்க போறீங்களா? அப்போ போக வரான்னு சொன்னால் துளி கம்மி. ஆனால் இப்போ பார்க்க போகிறது நேர் மாறுதல். இங்கே போக மட்டும் வாங்கினா எல்லாரும் சொல்லுவா, போக வரான்னா உபன்யாசம் நிறுத்திடுவோம், சொல்லவே மாட்டோம். ஏன்னா இப்போ திருப்பதிக்கு போகிறோமே, போக வரதானே சீட்டு வாங்கிட்டு போகிறோம். பத்ரிகாஷ்டம யாத்திரையே போகிறோம், போகிறதுக்கு வரத்துக்கு ரெண்டும் சேர்த்து. ஆகாய விமானத்துக்கு சீட்டு வாங்க போகிறச்சவே அது கேட்குறது, சுற்றி வர்றதுக்கு தானே வாங்க போகிறேன், போயிட்டு திரும்பி வந்துடுவியோ இல்லையோ, வந்தால் தான் உனக்கு குறைச்சலாக கிடைக்கும், போகிறதுக்கு மட்டும்னா அதிகமாக கொடுக்கணும். நாம் இல்லை கண்டிப்பாக போக வரத்தான் சுவாமி, அதுவும் திரும்பி வர்ற பயணச்சீட்டு நிச்சயமானாத்தான் கிளம்பவே கிளம்புவோம், இல்லைன்னா வரமாட்டோமோ இல்லையோ. இங்கேருந்து அங்கே போய் சிக்கணுட்டு வரவே முடியாது படுத்துனா. அதனால் திரும்ப வர்றது நன்னா இருக்கணும், போகிறது கூட சுமாராக இருந்தால் பரவாயில்ல சுவாமி, வர்றது நிச்சயமாக இருக்கணுங்கிற இல்லையோ. ஏனோ ஆழ்வார் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். திரும்பி வர்ற சீட்டு இல்லாமல் வரதா இருந்தால் வாங்குவோங்கிறார். திருப்பதிக்கு போகிறோம், போக வர்றதுக்கு சீட்டு வாங்கிட்டோம், போய் பெருமாள் முன்னாடி நிற்கிறோம், கூட்டம் அலை மோதுறது, இருக்கிற இடம் 7 மலையில் கடைசி மலை தான், பெருமாளை வெளியில் கொண்டு முடியாது, அவர் அங்கே தான் இருந்தாகணும், அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே தான். இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை, இப்போ பேசாமல் அவரை மைதானத்துக்கு அழைச்சின்னு வந்துட்டா நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக சேவிப்போம் இல்லையோ. அவர் அந்த சின்ன கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இட்டுண்டு நாங்கள் எப்படி போகிறதுக்கு வழி தெரியாமல் வர்றதுக்கு வழி தெரியாமல் இதெல்லாம் வண்டசம், பேசாமல் வந்துடுவாரானா வரமாட்டார். ஆனால் இதை போல் இட நெருக்கடியே இல்லாமல் விஷாலமாக இருந்து தாராளமாக இருந்து எத்தனை நேரமானால் இருந்து சேவிக்கணுமா? ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இடம் இருக்குது, அந்த இடத்த பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், போனால் வர முடியாதுன்னுட்டு. அப்போ போகணுமா வேண்டாமா நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ தாராளமாக இடம் இருக்குது, இதே ஸ்ரீனிவாசரை அங்கே சேவிக்கலாம், இதே ரங்கநாதரை அங்கே சேவிக்கலாம், இதே குருவாயூரப்பனை அங்கே சேவிக்கலாம், அதே அனந்த பத்மநாப சுவாமி அங்கே சேவிக்கலாம். ஆனால் சேவிச்சுட்டே இருக்கணும், சேவிச்சுட்டு திரும்பி வர்றதுக்கு முடியாது. இப்போ நாம் போகிறோமே ஸ்ரீனிவாச பெருமாள் முன்னாடி நிற்போம், நிறுத்திவிட்டு நன்னா நமஸ்காரம்லாம் பண்ணிட்டோம், சேவிச்சிட்டோம், இது நன்னா நடக்கணும், அது நன்னா நடக்கணும், குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணும், பொண்ணுக்கு இப்படி இருக்கணும், பிள்ளைக்கு அப்புறம் எல்லாம் சொல்லிவிட்டோம். திடீர்னு பெருமாள் ஏதோ உன்னித்து பார்த்து சிரிக்கிறாப்புல இருந்தது. அடியன் போயிட்டு வரேன், நாழியை எடுத்து எல்லாம் போன்னு சொல்கிறா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுண்டேன். நீ என்னமோ இங்கே என்னோட இருந்து எப்போதும் எனக்கு தொண்டு புரியணும்னு ஆசை இருக்குது, நீ இருக்கியா அப்படின்னு ஒரு வேளை வாய் திறந்து அவர் முத்துதிருந்து கேட்டுவிட்டார்னு வச்சுக்கோ. கேட்க மாட்டார், அப்படியே ஒரு வேளை அவர் கேட்டுவிட்டார்னு வச்சோம். கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? நாம் எவ்வளவு தூரம் பழகிருக்கோம்னா அதெல்லாம் செய்யலாம். ஆனால் ராத்திரிக்கு எனக்கு திரும்பி போகிற வண்டிக்கு சீட்டு வச்சுருக்கேனே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டால் அப்போ பெருமாள் நிலைமை என்னவா இருக்கும்? இவங்கிட்ட கேட்டதே தப்பு, இப்படி போய் ஒரு வார்த்தை கேட்டமே, அனைத்தையும் விட்டு துறந்து உன் திருவடி கிடைக்குமான ஊர் தவிச்சுன்னு இருக்கு. அப்போ பெருமானா பார்த்து நீங்கள் இரேன், எனக்கு அந்தரமாக கொஞ்ச நாள் கைங்கறி மனுவியானால் திங்கக்கிழமை காலத்தால் வேலைக்கு போனோம், ஏதோ தமிழகத்தில் மழை பெஞ்சதுங்கிறதுக்காக கூட ஒரு 4 நாள் விடுமுறை கிடச்சிது, அதனால சேவிக்கிறதுக்கு வந்தோம், அதுக்கு நீர் இப்படியெல்லாம் கேட்பீர்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று திரும்பி போட மாட்டோமா? அப்போ நாம் இன்னும் அந்த அரிய பயணத்துக்கு தயாராகலேன்னு அர்த்தம். அதையே கொஞ்சம் மாற்றி யோசிப்பாருங்க. பெருமான் அப்படி நம்மளை கேட்ட உடனே அதுக்குத்தான் நான் வரவே வந்தேன், இங்கேருந்து நான் சீட்டு வாங்கச்சேவே பகவன் திரும்ப வர்றதுக்கு நான் சீட்டு வாங்கலை தெரியுமோ, எனக்கு கிளம்பச்சேவே எனக்கு உள்ளூர ஒரு ஆசை, நான் போய் ஸ்ரீனிவாசன் முன்னாடி நிற்கிறச்சே என்னை பார்த்து இப்படி கேட்டு அவர் ஊரோட வச்சுக்க போறாருன்னு தோணித்து, அப்படி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால கடைசி பட்சம் ஒன்னானு பண்ணுவோம்னுட்டு திரும்பி விடுற பயணச்சீட்டு நான் வாங்காத வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. நிஜமா தைரியமாக போகணும், போகிறதுக்கு மட்டும் சீட்டு வாங்கணும், திரும்பி வர்றதுக்கு எந்த முன்பதிவும் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணலேன்னு கேட்டால் பதில் சொல்லணும். இப்போ ஆமாம் எனக்கு என்னமோ நம்பிக்கையாக இருக்குது, பெருமாள் அங்கேயே இருந்து என்னை கைங்கரியம் பண்ண சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன், அதனால் நான் திரும்பி வர்றதா இல்லை, போன இடத்துல நான் ஏன் வரணும், இல்லைன்னா அவர்கிட்ட இவ்வளோ ஆசையாக தானே போகிறேன் இப்போ என்று சொல்லிட்டு புறப்பட்டு பாருங்க. நிஜமாகவே ஒரு நிமிஷம் பெருமாள் எழுந்து நின்றுடுவார். ஓ இப்படி பேசுறதுக்கு ஆள் இருக்கு போல் இருக்கு அப்படின்னா நம்ம நிஜமாவே விரும்புகிறவன் இருக்கான் அப்படின்னு ஒரு உள்ளத்தில் தோணிட்டு பக்கத்தில் அலர்மேல் மங்க தாயாரை பார்ப்பார். தேவி நீ ஏதான விசேஷமாக கடாட்சம் பண்ணிட்டியோ, அதனால தான் இவ்வளவு நல்ல புத்தியெல்லாம் இவனுக்கு வந்துடுத்தோ என்னமோ தெரியல. இப்போ இல்லைன்னா சாதாரணமாக இப்படிலாம் திரும்பி போகிறதுக்கு தயாராகத்தானே வருவான், இவன் எங்கிட்டே இருக்காங்கிறனால் அர்த்த புஷ்டியோட நாச்சியார் பார்த்து ஆம் நம் அருளால தான் இந்த குழந்தைகளுக்கு இப்போ நல்ல புத்தி வந்தது. யோகமுபதேசம்
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ